மன்னராட்சி உள்ளிட்ட சர்ச்சை பேச்சு தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் ஆதவ் அர்ஜுனா. மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது. 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். சென்னையில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசிய காட்சிகள்தான் இவை. மன்னராட்சி என தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் ஆதவ் அர்ஜுனா இவ்வாறு பேசியது திமுகவினரை கொந்தளிக்க வைத்தது. இந்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் இருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பின் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனாவின் அண்மைகால செயல்பாடுகள் கட்சியின் நலனுக்கு எதிராக இருப்பதாக கருதியதால் அவரை இடைநீக்கம் செய்ய நிர்வாக குழு முடிவு செய்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து அவர் அண்மை காலமாக சில நிகழ்வுகளில் பங்கேற்கிற போது சொன்ன கருத்துக்கள், சமூக ஊடகங்களில் அவர் பதிவு செய்த கருத்துக்கள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் தலைமை நிர்வாக குழு உணர்ந்தது, நம்பியது. அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தனது அறிவுறுத்தலை மீறி சர்ச்சைக்குரிய வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசியதாக குற்றம் சாட்டினார். அரசியல் எதுவும் பேச வேண்டாம், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுங்கள் அல்லது அந்த நூல் உருவாக்கத்தின் பின்னணியை பேசுங்கள் என்று அவரிடத்தில் நான் கட்சியை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர் என்கிற முறையில் சில வழிகாட்டுதல்களை தந்தேன். அதையும் மீறி அவர் பேசிய பேச்சு பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடம் கொடுத்தது. விடுதலை சிறுத்தைகளின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்கும் அளவுக்கு அது அமைந்துவிட்டது. இந்த விவகாரத்தில் திமுக தரப்பில் இருந்து எந்த அழுத்தமும் இல்லை என்றும் திருமாவளவன் விளக்கம் அளித்தார். இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற புள்ளிக்கு நான் தள்ளப்பட்டேன், அந்த இடத்திற்கு நான் தள்ளப்பட்டேன். முழுக்க முழுக்க ஆதவ் அர்ஜுனா அவர்களின் அண்மைக்கால நடவடிக்கைகள் தான் அதற்கு காரணமே தவிர திமுகவோ நமது கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோ அப்படி எந்த விதமான நெருக்கடியையும் தரவில்லை என்பதை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இச்சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன்னை சஸ்பெண்ட் செய்து திருமாவளவன் எடுத்த நடவடிக்கையை காலத்தின் கரங்களில் ஒப்படைப்பதாக கூறியுள்ளார். தாம் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளது எனவும் அந்த தொண்டர்களின் குரலாக எப்பொழுதும் இருப்பேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். விசிக துணை பொதுச் செயலாளர் என்கின்ற பொறுப்பு கடிதம் கிடைக்கப் பெற்ற போது என்ன மனநிலையில் இருந்தேனோ இடைநீக்கம் செய்யப்பட்ட போதும் அவ்வாறே இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்று சுட்டிக்காட்டியுள்ள ஆதவ் அர்ஜுனா கருத்தியல் வழியாக தோன்றும் தலைவர்களே மக்களுக்கான ஆட்சியாளர்களாக விளங்க முடியுமே தவிர பிறப்பால் அல்ல என்றும் பதிவிட்டுள்ளார். கருத்தியல் பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் எனவும் கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கையை காலத்தின் கரங்களில் ஒப்படைப்பதாகவும் கூறியுள்ளார். இறுதியாக 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை எனவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். சர்ச்சை பேச்சால் விசிகவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா யார், அவரின் பின்னணி என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திமுகவுக்கு எதிராக ஆவேசமாக பேசிய ஆதவ் அர்ஜுனா திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர். அரசியல் மீதான ஈடுபாடு காரணமாக அரசியல் அறிவியல் பாடத்தில் பட்டம் பெற்றார். லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகனான இவர் 2011-2016 காலகட்டத்தில் ஸ்டாலின் மேற்கொண்ட நமக்கு நாமே திட்டத்தை செயல்படுத்தியவர்களில் ஒருவர். பின்னர் 2019 மற்றும் 2021 தேர்தல்களில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து திமுகவுக்காக தேர்தல் பணியாற்றினார். சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அங்கிருந்து வெளியேறி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கிய ஆதவ் அர்ஜுனா விசிகவின் வியூக வகுப்பாளரானார்.
விசிகவின் கூட்டங்கள், விழாக்களை ஒருங்கிணைக்கும் பணிகளை இவரின் நிறுவனம் செய்து வரும் நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் திருமாவளவன் முன்னிலையில் விசிக உறுப்பினராக ஆதவ் அர்ஜுனா இணைந்தார். அடுத்த 21 நாளில், அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நடந்த விசிக உயர்நிலைக்குழு கூட்டத்தின் முடிவில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக ஒரு பொது தொகுதியை கேட்ட நிலையில் அது ஆதவ் அர்ஜுனாவுக்காகத்தான் என பேசப்பட்டது. ஆனால் பொது தொகுதி கிடைக்காததால் ஆதவ் அர்ஜுனா போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவை நேரடியாக தாக்கி பேச தொடங்கினார் ஆதவ் அர்ஜுனா. விசிக கூட்டணி இல்லாமல் வட மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற முடியாது என அவர் பேசியதிலிருந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கும் திமுகவுக்குமான உரசல் தொடங்கியது. சினிமாவில் இருந்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலுக்கு வந்தவர்களே துணை முதலமைச்சராகும் போது 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சராக கூடாது என ஆதவ் அர்ஜுனா பேசியதும் திமுகவினரை கொந்தளிக்கச் செய்தது. இந்நிலையில் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயையும் திருமாவளவனையும் ஒரே மேடையில் அமர வைக்க முயற்சித்தார். ஆனால் அதில் திருமாவளவன் பங்கேற்காத நிலையில் மன்னராட்சி, பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் போன்ற கடுமையான வார்த்தைகளால் திமுகவை ஆதவ் அர்ஜுனா மறைமுகமாக விமர்சித்திருந்தார். இதற்கு திமுகவினர் கடும் எதிர்வினையாற்றிய சூழலில் ஆதவ் அர்ஜுனாவை 6 மாத காலம் இடைநீக்கம் செய்து விசிக தலைமை நடவடிக்கை எடுத்துள்ளது.